இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையில் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புகள் இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வருகிறேன், இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழனுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலை. திரும்ப இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். இது அவரு சினிமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும், கார்த்திகையிலும் முடியுங்க. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்ற, அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்க அதை இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு இப்படி பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படி இங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும். இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை என்கிட்ட காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக் கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது, என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பரை முன்பதிவு பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, இது இந்த காலத்தில், அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். அதாவது 1/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள 30 நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள். ஆங்கில மாதத்தில் ஜனவரி முதல் ஜூன் வரை 6வது மாதமாக வருகின்றது தான் இந்த ஜூன் மாதம். அந்த 6ஆம் எண்ணுக்குரிய ஒரு சிறப்பு கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரன் சாதாரண ஒரு கிரகம் அல்ல. ஒரு மனிதனை கோடிக்கு அதிபதியாக, லட்சத்திற்கு அதிபதியாக ஆக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சுக்கிரன். திடீரென்று யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்ற காலமாக இந்த வருடம் சிறந்த காலமாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஜூன் மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படுமா, சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் என்னென்ன நல்லது நடக்கும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். 1/6/2024 முதல் 30/6/2024 வரை 30 நாட்கள் இருக்கக்கூடிய ஜூன் மாத பலன்கள். இதில் 3 சிறப்பு யோகங்கள், 3 கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற அருமையான யோகமான காலங்கள். முதலில் கன்னி ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, தனம் பாக்கியாதிபதி, 2ஆம் இடத்துக்குரிய தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம், பதவி முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சுக்கிரன். சுக்கிரன் வலிமை பெற்றாலே அந்த இடம் மிக வலிமை, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வேதனைப்பட்டவங்களோ இதெல்லாம் நல்ல காலங்கள், சிறப்பான காலங்கள். ஆக 2/9 சுக்கிரன் ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை ஆட்சி ரிஷபத்தில் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். வாழ்க்கையில் சிறந்த உயர்வு வருகின்ற காலங்கள். அது அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியலாம் நிறைய அரசாங்க பதவிக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பதவி முன்னேற்றமும் வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அருமையான காலங்கள், சிறந்த காலங்கள். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானம், தனம், வியாபாரம், வருமானம், அதே இடத்துல திருமண யோகங்கள் நடக்கும், புத்திர யோகங்கள் வரலாம். திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் கிடைக்கிற 9ஆம் இடம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அருமையான இடம் பெண்களுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு காலமாக அமையப் போகிறது முதல்ல சுக்கிரன். அடுத்து உங்களுக்கு 3 8க்குரியவர், அதாவது உலகத்தில் அக்கம் பக்கத்தில் நம்மளை ஒரு மாதிரியாக நினைச்சவங்களாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய 3 8க்குரியவர். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவன் அந்த அளவுக்கு முன்னேறிட்டான், இல்லை இவளுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த தைரியஸ்தானம் என்று. எதையும் ஒரு தைரியமாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய தைரியஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் வலிமை பெறுகின்ற அருமையான காலங்கள். 8ஆம் இடத்திலிருந்து வலிமை பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடம் வாக்கு, அதாவது வியாபாரம், வருமானம், குடும்பம் அமைகிறது, கல்யாணம் நடக்கிறது, சொத்து கிடைக்காம சொத்து கிடைக்கிறது, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண அரசாங்க வேலை கிடைக்கிறது, அதிகாரத்துக்கு உத்தியோகம் பெறுவது,
பொதுவாக ஆசிரியர் துறையில் நிறையா இருப்பாங்க. கன்னிராசி ஆசிரியர் துறை நிறைய வியாபாரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். இரண்டாவது பார்த்துட்டோம். அடுத்து மூன்றாவது, உங்கள் ராசிக்கு அதிபதியை 10ஆம் இடத்தில், ரொம்ப பாருங்க, உறுதிப்படுத்துவது. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி வருகின்ற அருமையான காலங்கள். 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. 9/6/2024 முதல் 9/6/2024 முதல் 26/6/2024 வரை புதன் கன்னி ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும், 2 இடமும் புதனுடைய ஆட்சி இடம். எப்படி இடம் பாருங்க உங்களுக்கு. கேந்திர வலிமை, மகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அருமையான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? புதன் ஆட்சி பெறுகின்ற கேந்திரத்தில் மகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகம். அந்த யோகத்தில் புதன் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். தொழில், வியாபாரம், பதவி முன்னேற்றங்கள். அதாவது புதன் வியாபாரத்துக்குரிய அதில் அரசாங்க பதவி தரக்கூடிய ஒரு கன்னிராசி சிறந்த யோகத்தை பெறக்கூடிய அருமையான காலங்கள். வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலங்கள், தொழில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள். சரிங்களா? சரி, அடுத்து 3 யோகத்தை பார்த்துட்டோம். அடுத்து இந்த பொதுவாக எந்த ஒரு சுபகாரியங்களும், பூ வைக்கிறது, நிச்சயம் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி முடிக்கிறது, குடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பேசி முடிக்கிறது, ஒரு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி ஒரு முக்கிய மனிதரை சந்திக்கிறது, இது எல்லாவித காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட தேதிகளை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தேதியில் நீங்கள் நான் சொல்கிற இந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் அந்த காரியத்தை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். முதல் தேதி 4/6/2024 அன்று பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பாதிக்கக்கூடிய அருமையான தேதி, அருமையான காலம். அடுத்து 6/6/2024 அன்று மாலை 3:08 மேல் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்க்கக்கூடிய 2வது தேதி. இது ஒரு அருமையான தேதி. அடுத்து 9/6/2024 அன்று மாலை 4:08 மேல் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குருவால் பார்க்கப்படுவது. இது அம்ச பலன்க நான் கணிச்சு சொல்றது. நீங்க ராசி கட்டத்தை பார்க்காதீங்க, இறைவனுடைய தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன். சரிங்களா? இது ஒரு. அடுத்து 13/6/2024 அன்று பூரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான. ஒவ்வொரு நாளுக்கு அம்ச பலன், அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச பலன் தான் இறைவனுடைய தீர்ப்பு, நமக்கு வழங்கக்கூடிய பலன். அதைத்தான் உங்களுக்கு சரியா கணிச்சு கொடுத்துருக்கேன். அடுத்த தேதி 15/6/2024 அன்று மாலை காலையில ஆரம்பிச்சது. 15/6 ரொம்ப முக்கியமான நாளுங்க. 15/6/2024 அன்று காலை 9 மணிக்கே ரொம்ப சிறப்பா இருக்கு. குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகத்துல இருந்து சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் குருவை சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான காலங்கள். எப்பெல்லாம் குரு சந்திரன் ஒருத்தருக்கு பார்க்குறாங்களோ அதெல்லாம் பூமியில் நல்லது நடக்கக்கூடிய அருமையான நாட்கள். அந்த நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேர்வு பண்ணி சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா? எல்லா காலமே சிறப்பாக இருக்காது. ஜூன் 30 நாளுமே நல்லா இருக்காது. நான் குறிச்சு என்ன நாள் சொல்கிறேன், அந்த நாளில் சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் இறுதி அவசரம் அந்த நாள் மட்டும் குறிச்சுக்குங்க. இப்போ ஜூன் மாதத்தின் இறுதி தேதி 28/6/2024 மாலை 6:26 மேலே கண்ணீரில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆட்சி பெற்ற மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய மிக அருமையான. சுக்கிரன் வலிமை அடைந்தாலே பொன், பொருள், வீடு, வாசல், சுபகாரியங்கள், பெண் பார்க்கறது, இதெல்லாம் சிறப்பா நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும். சுக்கிரன் வழிபட்டாலே காசு பணம் சேரும். சரி, அதை இந்த தேதியை தெளிவாக சொல்லியாச்சு. எந்தங்க நல்லா தான் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நடக்குது. நிறைய வேதனைப்பட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்டோம். அவரை பார்த்து நடக்குமா, இவரை பார்த்து நடக்கும், ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கவில்லை? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்மனால் வேதத்தால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட பிறப்பு முதல் இறப்பு, மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோக ரகசியங்களும் இறைவனுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும்.
அதை எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை இல்லையா, இல்லை சொத்து பிரச்சனையா, இல்லை அரசாங்க வேலை கிடைக்கலையா, வீட்டில் ஏதோ செய்வன கோளாறா, இவங்க எப்போ பார்த்தா ஒரே பிரச்சனையா இருக்கா, அது எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனைக்காக ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே திரும். எப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.